ஹாய் வெல்கம் டு ஸ்டாக் ராயல் யூடியூப் சேனல். இந்த சேனலில் நம்ம இப்போது என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோமோ, இன்றைக்கி முழுக்க நடந்த பங்கு சந்தையோடைய அப்டேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். டாடா கேபிட்டலுடைய ஐபிஓ, இன்ஃபோசிஸோடைய ரிசல்ட், டிசிஎஸோடைய ஒரு ஹைரிங் ரிப்போர்ட் அண்ட் டாக்டர் ரெட்டிஸோடைய Q1 ரிசல்ட் அண்ட் டொனால்டு ட்ரம்ப்புடைய டேரிஃப், ஜப்பான் டேரிஃப் எல்லாத்தையும் பற்றி பார்க்க போகிறோம். கண்டினியூஸாக நேற்று நிஃப்டியோடைய கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸை பற்றி பார்க்கலாம். ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், அப்போலோ ஹாஸ்பிட்டல் அண்ட் பஜாஜ் ஃபைனான்ஸ், பாரதி ஏர்டெல் இவங்கெல்லாம் கெய்னர்ஸாக இருந்திருக்கிறாங்க நேற்று ஹை வால்யூம் பட்டியலில். இந்துஸ்தான் யூனிலிவர், இன்ஃபோசிஸ், கிராசம் இண்டஸ்ட்ரீஸ் இவங்கெல்லாம் லூசர்ஸாக இருந்திருக்கிறாங்க, டாப் லூசர்ஸாக இருந்திருக்கிறாங்க நிஃப்டி 50ல். அடுத்ததாக நம்ம எஃப்ஐஐ அதெல்லாம் பார்க்கலாம். எஃப்ஐஐ சேல்ஸில் இருக்கிறாங்க, 2422 கோடி ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. டிஏஐ சேல் பையில் தான் இருக்கிறாங்க, 2944 ரூபாய்க்கு பை பண்ணியிருக்கிறாங்க. டிஏஐ டொமஸ்டிக்கல் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் 4358 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. எஃப்ஐ ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வழக்கம் போல இருக்காங்க 4209 கோடி ரூபாய்க்கு. இது ஏன் நடந்ததுன்னா, நம்ம ட்ரம்ப் ராசாவால் நடந்தது. ட்ரம்ப்பை பற்றி ஒரு செய்தி பார்க்கலாம். இன்ஃபோசிஸோட ரிசல்ட் பார்க்கலாம். பூலோட எக்ஸ்பெக்டேஷனோட அதிகமாக தான் வந்திருக்குது. 6920 கோடி ரூபாய் எக்ஸ்பெக்டேஷன், 6719 கோடி ரூபாய் தான். நெட் ப்ராஃபிட் நல்லாவே வந்திருக்குது. ரெவன்யூ 42279 கோடி ரூபாய், எக்ஸ்பெக்டேஷன் 41767 கோடி ரூபாய் நல்லாவே வந்திருக்குது. எபிட்டா 8830 கோடி ரூபாய், எக்ஸ்பெக்டேஷன் 8637 கோடி ரூபாய் தான். ரெவன்யூ எபிட்டும் நல்லா வந்திருக்குது, 20% வந்திருக்குது. 20.8% வந்திருக்கு, 20.7% தான் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ ஒரு பெட்டர் ரிசல்ட்னு நான் சொல்வேன். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டாடா கன்சப்ஷன். நேற்று ஷேர் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. எதனால் பார்த்தீங்கன்னா, டாடா கன்சப்ஷனுடைய ப்ராஃபிட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வரல. 334 கோடி ரூபாய் லாபத்தில் இருக்கிறாங்க. ரெவன்யூ 10% அதிகமாக இருக்குது, பரவாயில்லமான வந்திருக்கு. 4778 கோடி ரூபாய் ரெவன்யூ பண்ணியிருக்கிறாங்க. கம்பேர் வித் 10% அதிகமாக தான் இருந்திருக்குது. எபிட்டா டிக்ரீஸாக இருக்குது, 9% இயர் ஆன் இயர். கம்பெனி செட் டாடா சப்னம் கண்டினியூ டு இட்ஸ் ஸ்ட்ராங் மொமெண்டம். அதாவது டாட்டாவுடைய சப்னம் என்ற ப்ராடக்ட்ஸ், அதாவது பருப்பு, எண்ணெய். டாக்டர் ரெட்டிஸோடைய Q4 ரிசல்ட்டை பார்க்க போகிறோம். நெட் ப்ராஃபிட் 1410 கோடி ரூபாய் இருக்குது. குவார்டர் ஆன் குவார்டர் இயர் ஆன் இயர் 1% அதிகமாக இருக்குது. ரெவன்யூ அதிகமாக இருக்குது இயர் ஆன் இயர். 8545 கோடி ரூபாய் இந்த வருஷம் வந்திருக்குது. போன வருஷம் 7673 கோடி ரூபாய் தான் இருந்திருக்குது. ஸோ இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் ரொம்ப நல்லா இருக்குது. டாக்டர் ரெட்டிஸை நம்பி வாங்கலாம், ஏன்னா இப்போ கொஞ்சம் லோவில் தான் இருக்குது. வாங்கி பயனடைங்க. பர்சிஸ்டன்ட் சிஸ்டம் நினச்சபடியே எல்லாமே நல்லா வந்திருக்குது. ப்ராஃபிட் ரைஸ் ஆகிருக்கு 7.4%, 425 கோடி ரூபாய் இது லாபம் பண்ணியிருக்கிறான். இது ஒரு மிட் கேப் கம்பெனி. சீக்வென்ஷியலி இன்க்ரீஸ் த ப்ராஃபிட் ரீச் 425 crores. ஜூன் குவார்டர் ரெவன்யூ 2.8%. The quarter on quarter 3333.5 crores. EBITDA increased 2.5%, 517 crores. ஸோ மேலே இருக்கிற நீங்கள் பிக்சரை பார்த்தாவே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். 7.4 இவங்க நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. சஃபயர் ஃபுட்ஸ், பிஸா ஹட்டு, எம்மி, அப்புறம் QSR, சைனீஸ், KFC இதெல்லாம் வச்சிருக்கிற கம்பெனி தான் சஃபயர் ஃபுட்ஸு. 1.73 crores லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரெவன்யூ 8.14% அதிகரிச்சிருக்கிறாங்க. இந்த குவார்ட்டரில் 776 கோடி ரூபாய் இருக்குது. போன வருஷம் ஜூன் குவார்ட்டரில் 718 கோடி ரூபாய் இருந்தது. இயர் ஆன் இயர் 8.14% அதிகமாக இருக்குது. இதுதான் இதில் இருக்கிற ரிப்போர்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சஃபயர் ஃபுட்ஸ், மெக்டொனால்ட்ஸ் வச்சிருக்கிற கம்பெனி.
Westlife net profit down 62.5%. 1.22 crores வந்து லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க 6.4%. 653 கோடி ரூபாய் இப்போ இருக்குது. போன வருஷம் இதே நாளில் 613 கோடி ரூபாய் தான் இருக்குது சேல்ஸ். ஸோ வெஸ்ட் லைஃப் மெக்டொனால்ட்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்கிற கம்பெனி. போய் எல்லாம் பிஸா பர்கர்லாம் அதிகமாக வாங்கி தந்தீங்கன்னா இவன் அதிகமாக ப்ராஃபிட் எடுப்பான், இல்லைன்னா எடுக்க மாட்டான். ஸோ இந்த மாதிரியான ஒரு கம்பெனிஸ்லாம் வந்து நீங்கள் நம்பாதீங்க, வாங்கவும் வாங்காதீங்க. ஏன்னா ப்ராஃபிட் வந்து அதிகமாக எடுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரம்ப்பை பற்றி பார்க்கலாம். ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்றதை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் பங்கு சந்தையில் எனக்கு எட்டின சில விஷயங்கள். அப்புறம் நம்ம ட்ரம்ப் ராஜா வேற நிறைய வந்து சொல்லியிருக்கிறாரு. ஜப்பான், சைனீஸ், இந்தோனேஷியா, அந்த வெஸ்ட் ஏஷியன்ஸ் கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே டாரிஃப் வந்து டீல் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணிட்டாரு. நம்ம இந்தியா மட்டும்தான் பாக்கி. என்னைக்கு அவங்க டாரிஃப் இந்தியா மேலே போட போகிறாங்க, எப்படி போட போகிறாங்கன்றதுலாம் தெரியல. வெயிட் ஃபார் 90 days. 90 daysனால் நம்ம ஆளுங்க 90 daysம் டைம் எடுத்துப்பானுங்க. சும்மா போவாங்க வருவாங்க, ஒன்றுத்துக்கு வேலையாகல. எப்படியும் நான்வெஜ் மில்கை கொண்டு வர போகிறீங்க, அதுக்கு ஏன்டா இவ்வளோ பேசிட்டு இருக்கீங்க? டாடா கன்சல்டன்சி ஆட்களை எடுத்துகிட்டு பெஞ்சில் உட்கார்றதா ஒரு புகார் வந்துருக்குது. ஆனால் அதை வந்து மேனேஜ்மெண்ட் தரப்புலேருந்து மறுத்துருக்குறாங்க. அதனால தான் இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் கொஞ்சம் ப்ரெஷரில் இருந்தது. ரிசல்ட்டு நல்லா தான் வந்திருக்குது. இருந்தாலும் இவங்க பெஞ்சில் தான் உட்கார வைப்பாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 2004 என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பெஞ்சில் தான் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ இது ஒரு பொருட்டு இல்லை தான். அவங்க வந்து எப்போ அவங்களுக்கு ஆட்கள் தேவையோ அந்த பெஞ்சிலேருந்து அவங்க ஆட்களுக்குள்ளே போடுவாங்க. டாடா கன்சல்டி மேலே எப்போவுமே இந்த ப்ராடக்ட் உண்டு. இது எப்படி இருக்குன்னா, ஒரு நல்ல சாப்பாடெல்லாம் போட்டு வச்சுட்டு இலையில சாப்பிட விடாத மாதிரி பண்ணுவாங்க. ஸோ எம்ப்ளாயை வந்து கசக்கி புழியறதுல முதல் இடத்துல இருக்கிறவங்க டிசிஎஸ் மட்டும்தான். இன்ஃபோசிஸ் அதை விட மோசம். ஸோ பார்த்து. செப்டம்பரில் டாடா ஐபிஓ பிளான் பண்ணியிருக்கிறாங்க. $2.2 பில்லியன் ஐபிஓ வெளியிட போகிறாங்க. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, டாடா கேபிட்டலோட வேல்யூவேஷனை 18 பில்லியன்லேருந்து 20 பில்லியனாக மாற்ற போகிறாங்க. ஏற்கனவே இருந்தது வந்து 11 பில்லியன். அதுக்கப்புறம் ஒரு ஐபிஓ போட்டு இந்த மாதிரி மாற்றினாங்க. இந்த வருஷம் வந்துச்சு அந்த ஐபிஓ. ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஐபிஓ போட போகிறாங்க செப்டம்பரில். ஏன்னா 2.2 பில்லியன் இன்னும் அதிகரிச்சு 20 பில்லியன் இருக்கிற ஒரு கம்பெனியாக இந்த கம்பெனியை மாற்ற போகிறாங்க டாட்டா. ஸோ ஐபிஓ வரப்போகுது செப்டம்பரில். எல்லாம் ரெடியாக இருங்க ஐபிஓ வாங்குறதுக்கு. அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். இதுதான் இன்றைக்கி இருக்க செய்தி. தேங்க்யூ, பாய். வாட்ச் ஃபார் எண்ட்.